மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தனது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க பதிவு செய்தார். திருச்சி தந்தை பெரியார் அரசினர் கல்லூரி, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, இந்திய குழந்தைகள் மருத்துவக் கழகம் இணைந்து உடல் உறுப்பு தானம், குருதிக்குடை வழங்கும் விழிப்புணர்வு முகாம் நடத்தினர். இவ்விழாவில் தலைமை ஏற்று மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் தனது உடல் உறுப்பை தானமாக வழங்குவதாக முடிவெடுத்து அறிவித்தார். அதன் பிறகு உடல் உறுப்பு மற்றும் குருதி தானம் செய்வதன் அவசியம் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தங்கள் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முன்னாள் இந்நாள் மாணவர்கள் பதிவு செய்தனர். திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியில் படித்து முடித்த பழைய மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் கல்லூரியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தந்தை பெரியார் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் நாட்டின் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டு குருதி மற்றும் உடல் உறுப்புகள் கிடைக்காமல் இறக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் விதமாக முதற்கட்டமாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை குருதி தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் முதற்கட்டமாக திருச்சி அண்ணல் காந்தி அரசு மருத்துவமனைக்கு குருதி தானம் வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து பழைய மாணவர்கள் தங்கள் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அரசு மருத்துவமனையில் பதிவு செய்தனர். முதற்கட்டமாக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தனது உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதற்கு பதிவு செய்தார். அதன் தொடர்ச்சியாக மற்ற மாணவர்களும் பதிவு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது துணைவியார் இருவரும் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளார்கள். இன்று நானும் உடல் உறுப்பு தானம் செய்வதாக பதிவு செய்துள்ளேன். இதனையடுத்து மாணவர்களும் ஏராளமாக பதிவு செய்து வருகின்றனர். இங்கு குருதி கொடை வழங்குவதால் அரசு மருத்துவமனையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அவசர சிகிச்சைக்கு உயிர்காக்க உதவும் என்று குறிப்பிட்டார். தந்தை பெரியார் அரசினர் கல்லூரியில், மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, தந்தை பெரியார் கல்லூரி, அதேபோல இந்திய மருத்துவக் கழகத்தின் குழந்தைகள் கழகம், இவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு உறுப்புகள் தானத்தினுடைய விழிப்புணர்ச்சியையும் அதே நேரத்திலே குருதி கொடை இரத்த தான முகாமும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு தலைமையேற்று நடத்தி வைப்பதற்காக நான் வருகை தந்திருந்தேன். ஆச்சரியப்படத்தக்க அளவில் தொடங்கிய அரை மணி நேரத்திற்குள்ளாக இதுவரை 15 பேர் குருதி கொடை வழங்கியிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பேசுகிற போது தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார். அவருடைய பிறந்த நாளின் போது அவரும் அவருடைய துணைவியார் அன்னையார் துர்கா அவர்களும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த மேடையில் என்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக நானும் அறிவித்திருக்கிறேன். என்னைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் பேராசிரியர் பெருமக்களும் அந்த உடல் உறுப்பு தானம் வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். இப்போது இந்திய குழந்தைகள் மருத்துவக் கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிற திரு சதீஷ்குமார் அவர்களும் அதில் பங்கேற்று குருதிக்குடை வழங்கி கொண்டிருக்கிறார். டாக்டர் பத்ம பிரியா அதனுடைய செயலாளர், அவர் இதை முனைந்து நின்று ஏற்பாடு செய்ததோடு கல்லூரி முதல்வர் முனைவர் வாசுதேவன் அவர்கள் இதற்கு பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார். மருத்துவக் கல்லூரி முதல்வரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இதில் என்ன குறிப்பிடத்தக்கது என்றால், பல்வேறு இடங்களிலே இதுபோல் இரத்த தான முகாம்கள் நடந்தாலும் கூட இதில் சேகரிக்கப்படுகிற இரத்தம் அனைத்தும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல இருக்கின்றது. ஆக தனியாருக்கு செல்லுமையானால் அது விற்பனைக்கு, ஆனால் அரசு மருத்துவ கல்லூரிக்கு என்று சொல்லுகிற போது அது ஏழைகளுக்காக, அதை உணர்ந்து ஏழைகள் அதிகம் படிக்கிற கல்லூரி இது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தை சார்ந்த ஏராளமான பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் உழைத்து உடலிலே சேகரித்த குருதியை வழங்க வந்திருக்கிறார்கள் என்கிற போது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். அநேகமாக நான் நம்புவது இன்றைக்கு இங்கே நடைபெறுகிற இந்த முகாமில் அதிக அளவிலே இரத்த தானம், பெண்கள் முன் வருகிறார்கள், மாணவர்கள் முன் வருகிறார்கள். அதே போல் உடல் உறுப்பு தானம் நான் அறிவித்ததை தொடர்ந்து வரிசையாக பல பேர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். டுடே ஐ திங்க் திஸ் கேம்ப் வில் கிரியேட் எ ரெக்கார்ட் அண்ட் செட் அ பாத் டு த அதர் கேம்ப்ஸ் டு ஃபாலோ இன் ஃபியூச்சர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு உணர்வு பூர்வமாக, அதாவது முன்பெல்லாம் பயப்படுவார்கள் குருதி கொடை வழங்கவோ உடல் உறுப்புகள் தானமாக வழங்குவதற்கோ. இப்போது விழிப்புணர்ச்சி அதிகமாக வந்து ஒரு உயிரை காப்பாற்றுகிறோம் என்கிற போது உணர்வுபூர்வமாக வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த முயற்சி எடுத்த இந்திய குழந்தைகள் மருத்துவக் கழகத்திற்கும் உடனிருந்த பெரியார் கல்லூரி முதல்வருக்கும் மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கும் நான் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இது தமிழக முதல்வருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி.
தேங்க்யூ.